பன்னிருவருள் ஒருவரான திதீம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, அறிவிக்கப்பட்டவர், அறிவித்தவர், நாம் அனைவரும் அறிவிக்கப்பட்டவரை, அதாவது இயேசுவை நம்புகிறோம். ஆனால் அறிவித்தவர் யார் என்ற கேள்விதான் நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கை எவ்வளவு ஆழமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. யார் இந்த தோமா? எதையும் அவ்வளவு எளிதாக ஏற்க மறுக்கும் ஒருவர், எந்த ஒரு விஷயத்தையும் கேள்விக்குட்படுத்தும் இயல்பை உடையவர். ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட ஒருவரை தேர்ந்தெடுத்தார்? ஆண்டவருடைய தேர்ந்தெடுத்தல் கலவையானது. எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கும். நம்முடைய நம்பிக்கை உறுதிப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல நாம் அனைவர் சார்பிலும் தோமா இருக்கிறார். மேல் சொன்னவாறு காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்ற வார்த்தை இந்தியர்களான நம்மை குறித்தே என்பது திண்ணம். நம் அனைவருக்காகவும் தோமா அன்று ஆண்டவர் இயேசுவை சோதித்தார், ஐயம் தீர உணர்ந்தார். இன்று நாம் நம்முடைய வேதனை, சோதனை, துன்பம் இவை அனைத்திலும் ஆண்டவரை உறுதியான நம்பிக்கையோடு பற்றிக் கொள்வோம். ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை அவ்வளவு ஆழமானது. அது தோமாவால் சோதித்து அறியப்பட்டது.